நண்பர்களே, சூப்பரான ஒரு டெசர்ட் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது மாம்பழ பாயாசம் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ எப்படி செய்யறது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கழுவி அதை வந்து நல்லா வேக வைக்கணும். அது வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாம்பழத்தை எடுத்துக்காங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்காங்க. அதை நல்லா கழுவி உள்ளே இருக்கக்கூடிய பழுப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்துட்டு கீறி எடுத்துக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு குண்டாவில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பால் 1/4 லிட்டர் பால் ஊற்றி அதை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இங்கே ஜவ்வரிசி வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்துட்டு ஜவ்வரிசி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்துச்சு அப்படின்னாலுமே தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரை நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய், உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்துட்டு ஏலக்காயை நல்லா வந்துட்டு தட்டி போட்டு இது கூட சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப ஸ்லைஸியாக கட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முந்திரி பருப்பை வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பல்ப்பாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழம், இதை வந்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழுத்த மாம்பழமாக இருக்குது அப்படின்னும் போது வந்துட்டு சும்மா இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்காக வந்துட்டு ரொம்ப மேஷ் பண்ணி இல்லை மிக்சியில் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ண மாம்பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பாயாசத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மாம்பழ பாயாசம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு மாம்பழ பாயாசம் பண்ணி அதை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு கொடுக்கும்போது அவளுக்குமே வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.